தீனாவை நேருக்கு நேரா மோதி எவனாலையும் ஜெயிக்க முடியாது. 10 பேர்ல 20 பேர் போனாலும் அவன் அடிப்பான்டா. ஏரியாவிலேயே பெரிய ரவுடியா இருந்தவரு அன்னைக்கு மைக் டைசனே வம்புகள் இருக்காரு. அடுத்து என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 1986 மைக் டைசனுக்கும் மிட் ஸ்கிரீனுக்கும் போட்டி நடக்க போகுதுன்னு அறிவிப்பு செய்யப்படுது. யாருமே எதிர்பார்க்காத விதமா போட்டி ஆரம்பிச்ச 10வது ரவுண்ட்லயே மிட் ஸ்கிரீனை நாக் அவுட் பண்ணி தோக்கடிச்சிருக்காரு மைக் டைசன். தோல்வி அடைஞ்ச மிட் ஸ்கிரீனை பார்த்து மொத்த மக்கள் கூட்டமும் சிரிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 22 வயசு பையன் நம்மள தோற்கடிச்சிட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆன மிட் ஸ்கிரீன் மைக் டைசனை எப்படியாவது ஏரியா பக்கம் வர வச்சு போட்டு தள்ளிடணும்னு பிளான் பண்றாரு. காரணம் மிட் ஸ்கிரீன் ஒரு பாக்ஸர் மட்டும் இல்லாம நியூயார்க் ரவுடி கும்பலோட தலைவரும் கூட. சரியா 1988 மைக் டைசன் தனியா ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தப்போ இத பார்த்து மிட் ஸ்கிரீன் தன் ரவுடி கும்பலோட கிட்ட போக அவ்வளவுதான் மைக் டைசன் கதை காலி அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்க தெருவில் நடந்த ரவுடிகளின் சண்டையில் மைக் டைசனுடைய கை உடைந்ததுன்னு அடுத்த நாள் நியூஸ்ல சொல்றாங்க. ஆமா, ஏன் மைக் டைசனுடைய கை உடைஞ்சிச்சு புரியல இல்ல? Sound da game, mate.